வணக்கம் நண்பர்களே, மற்றவர்கள் கலந்துரையாடலில் உங்களோடு இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைக்கும் நாங்கள் அரசியல் தொடர்பில், குறிப்பாக தமிழக தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த தேர்தல் தொடர்பில் அங்குள்ள மிக முக்கியமான ஆளுமையும் அரசியல் பின்புலத்தை கொண்டு வரும் ஆன தோழர் டாக்டர் ராமச்சந்திரன் கோபிநாத் அவர்களோடு இணைந்து கொள்கிறோம். இவருடைய தந்தையார் சிபிஎம் இடதுசாரி கட்சியில இருந்து செயற்பட்டவர். இவர் ஒரு இடதுசாரி அரசியல் ஆர்வலர், செயற்பாட்டாளர். வணக்கம் தோழர் கோபிநாத். வணக்கம் ஜெயபாலன். என்னென்னால் இப்ப தமிழக தேர்தல் நடந்து கொண்டிருக்குதா? நான் இந்த தேர்தல்ல பற்றின பல்வேறு குழப்பகரமான செய்திகள் வெளியில வருகிறது. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி கேள்விக்குறியாக இருக்காது. விஜயுடைய வளர்ச்சி, சீமானுடைய வாக்கை பிரிக்கின்ற இந்த அரசியல், இதெல்லாம் எவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறது பல்வேறு தரப்பிலையும் கேள்வி எழுப்பப்படுகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டு தேர்தலோட ஈழத்தமிழர்கள் மிகவும் நெருக்கமாக இணைந்திருக்கிறார்கள். அந்த வகையில குழப்பம்ங்கிறது உண்மைதான். என்னன்னாக்கா டிஎம்கே பாசிட்டிவ் சைடு வந்துட்டு எப்படின்னா, அவங்க வந்துட்டு எல்லாரையும் இணைத்திருக்கிறதுங்கிறது ஆப்போசிட்ல வந்து எல்லாரையுமே பிரேக் பண்ணிருக்காங்க, சேர விடாம. விஜய், சீமான், பிஜேபி இந்த குழுக்கள் இருக்கு இல்லைங்களா, அவங்களெல்லாம் வந்துட்டு அவங்க சேர விடாம பண்றது வந்து டீனா ஃபேக்டர்ஸ், தேர் இஸ் நோ ஆல்டர்னேட்டிவ். அந்த ஆஸ்பெக்ட்ல வந்துட்டு டிஎம்கே வில் வின், பட் ஆஃப்டர் தட் என்ன அப்படிங்கிறதுதான். ஆனா இப்ப அவர்கள் வந்து கட்டுரை எழுதியிருந்தாரு, ஒரு கட்டுரை எழுதியிருந்தாரு. தேர்தல் வந்து திமுக வெற்றி பெற்றாலும் பிஜேபி அவர்களை உடைக்க முயற்சி செய்யும் அப்படிங்கிறது வந்து அது அவருடைய ஃப்ரஸ்ட்ரேஷன் மட்டும் கிடையாது, பட் ஃபேக்ட்ஸ் அல்ல. இது நிறைய ஃபேக்டர்ஸ் வந்துட்டு திமுக பலகீனமா, உண்மையிலேயே திமுக பலகீனப்பட்டிருக்கா இப்போ? நிச்சயமாக அவங்க, அதாவது தேர்தல் கூட்டணிகள் தொடங்கும் போதே வந்துட்டு கூட நின்ற, ஸ்ட்ராங்கா நின்ன விசிகே அண்ட் கம்யூனிஸ்டுகள், இவங்களுக்கு வந்து எல்லாருமே முதல்ல காங்கிரஸுக்கு 28 இடங்கள் கொடுத்தது. அதை விட காங்கிரஸாவது ஒரு அகில இந்திய கட்சிங்கிற மாதிரி இருக்கும், அப்படி கூட கொடுத்தல. பட் அவங்களுக்கு அந்த மாதிரி பேசிக் கிடையாது. அந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்குங்கிறது ரொம்ப கம்மி. இருந்தாலும் ஒரு அகில இந்திய கட்சி ஆன்டி பிஜேபி அப்படிங்கிற காரணத்திற்காக அவங்களுக்கு கொடுத்துக்கலாம்னு கூட ஒரு சமாதானம் பண்ணிக்கிறோம். அந்த பிரேமலதாவுடைய பழைய இவருடைய விஜயகாந்த் கட்சி இருக்கீங்களா, அவங்களுக்கு வந்து திடீர்னு பார்த்தா 10 சீட்டு கொடுத்துட்டு ஒரு ராஜ்யசபா சீட் கொடுத்ததுங்கிறது வந்து அவங்களுக்குள்ளேயே ஒரு ஏன் இந்த மாதிரி பண்றாங்க, அதனுடைய விளைவுகள் இந்த மீட்டிங்ஸ்லயே கூட தெரியுது. திருமாவளவனுக்கும் இந்த அம்மாவுக்கும் நிறைய வர்றதுனால வந்து யாரு கூட சண்டை போடுறாங்கன்னு தெரியல இப்போ. அண்ட் வந்து இன்னொரு விஷயம் வந்துட்டு, பிஜேபி வந்து பிளேயிங் லோ நவ், பிகாஸ் இந்த இவங்க மேல இருக்கக்கூடிய பலர் மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து அப்படியே பெண்டிங்ல வச்சிருக்காங்க. போறோம், இதோ செய்ய போறோம், அரெஸ்ட் பண்ண போறோம், செந்தில் பாலாஜியே இவ்வளவு ஏதோ 38 லட்சம் கோடி டாஸ்மாக் ஊழல் பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்களே தவிர இதை வந்து அப்படியே வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் என்னன்னாக்கா, தமிழ்நாட்டுடைய பொதுவான ஆன்டி பிஜேபி ஃபீல் இருக்குல்ல, பிகாஸ் ஆஃப் பெரியாஸ் லாங் டேர்ம் இருக்குல்ல, அதனுடைய எஃபெக்ட் வந்து நிச்சயமாக இல்லைன்னா, என்னோட இது என்னன்னா, இல்லைன்னா இவங்க வந்து மகாராஷ்டிரால பண்ண மாதிரி சுலபமா 2 கட்சியும் உடைச்சிருப்பாங்க. அங்க உடைச்சாங்க இல்லையா, சிவசேனாவையும் இவங்களையும், நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி. ஸோ அந்த மாதிரி இங்கேயும் பண்ணிருக்க முடியும் ஈஸியா. பட் என்ன இப்போ செய்தாங்கன்னாக்கா, எலெக்ஷனுக்கு முன்னாடி செய்தா இவங்க வந்து தியாகி ஆயிடுவாங்க. நாங்க வந்து இது தேர்தலுக்காக அந்த இது இருக்கு இல்லைங்களா, ஸோ அதனால வெயிட்டிங். அப்புறம் நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன், இந்த திருச்சியில சிவான்னு சொல்லி ஒரு டிஎம்கே எம்பியுடைய பையன், அவன் வந்து நிறைய வீடியோஸ் போடுறான். அவன் என்ன சொல்றான்னா, வேவா வேலு, முதல்ல டிஏடிஎம்கேல இருந்து வேவா வேலு இப்ப இருக்கக்கூடிய பொசிஷன் எப்படின்னாக்க, அவர் சொன்னால் 30 எம்எல்ஏக்கள், 300 ரீஜனல் செக்ரட்டரிஸ், ஒரு மெஜாரிட்டியாவது பொதுக்குழு, அவங்க வந்து ஸ்டாலினை கூட தூக்கி போடுறதுக்கு தயார் அப்படின்னு ஒரு அவரு திரும்ப சில விஷயங்கள் உண்மையாவும் இருக்கு. ஏன்னா அவர் யாரும் சேலஞ்ச் பண்றது இல்லை சொல்ற விஷயங்களை. இன்னொன்னு வந்துட்டு இவங்க வந்துட்டு அப்படியே இவரெல்லாம் சேர விடாம பார்த்தது இது. இவருக்கு நம்ம சீமான், விஜய்க்கு பாப்புலாரிட்டி வந்து ஒரு பபுள் மாதிரி தான் அது. அதாவது இவர் என்ன நினைக்கிறாருன்னா, இங்க பொதுவாக தமிழ்நாட்டுல என்னன்னாக்கா, சினிமாவில் ஜெயிச்சா உடனே
அந்த அது வந்து எம்ஜிஆர் கட்டின ஒரு கட்டமைப்பு அது. எம்ஜிஆர் வந்து ஆரம்பத்துல இருந்தே அவர் ரெண்டுமே கம்பைன் பண்ணாரு. அவருடைய பாப்புலாரிட்டி, அவருடைய சினிமாக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா எந்த சினிமாலுமே அவர் வந்து இதெல்லாம் குடிக்க மாட்டாரு, ஸ்மோக் பண்ண மாட்டாரு, எல்லா இடத்துலயும் பெண்களை காக்கிறதுக்கு. அப்புறம் வந்துட்டு அவர் போக்கஸ் பண்றது எப்படின்னா ரிக்ஷாக்காரன், ஆமா. சோ அவங்க வந்து they identified him with their இது. அதுதான் பிகெஸ்ட். அண்ட் அவரோட ரெண்டு சைடை பத்தி சொல்லுவாங்க. யூஸ் டு ஹெல்ப் அ லாட் ஆல்சோ. நிறைய வந்துட்டு இவங்களுக்கு சாதாரண ஜனங்களுக்கு அவரை பத்தி பொதுவாக என்ன சொல்றாங்க, வீட்டுக்கு போனோம்னு முதல்ல கேட்பாரு, நீ சாப்பிட்டீங்களா அப்படின்னு தான் கேட்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு சைடு இருக்கு. பட் அதர் சைடு வெரி பேட். பத்தி நிறைய கதைகள் இருக்குன்னு. பட் இந்த அது மேல பிளஸ் டிஎம்கே இன்ஃபுளுன்ஸ் எப்படின்னா மியூச்சுவலா ஹெல்ப் பண்ணிக்கிட்டாங்க. டிஎம்கே எம்ஜிஆர் யூஸ் பண்ணி வளர்ந்ததும், எம்ஜிஆர் டிஎம்கே யூஸ் பண்ணி வளர்ந்ததும் கிட்டத்தட்ட ஒரே இதா வந்தது. ஏன்னா ஆரம்ப காலத்துல இவங்க சினிமாவை வந்து ஒரு ஸ்ட்ராங் மீடியமா யூஸ் பண்ணாங்க, பராசக்தியில இருந்தது. அது ஒரு விஷயம். டிஎம்கே பிரிஞ்ச போது கிளியர் கட்டா எடுத்தது. டிஎம்கே தொண்டர்கள் வந்து கூடவே இருந்தாங்க. எம்ஜிஆர் பக்தர்கள், அந்த எம்ஜிஆர் ரசிகர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு எம்ஜிஆர் வந்து வெளியில தள்ளுறதுக்கு 2 நாள் முன்னாடி வரையிலும் எம்ஜிஆரை பத்தி ஆஹா ஓஹோன்னு பேசினவங்க எல்லாம் அடுத்த நாளே வந்து திட்ட ஆரம்பிச்சாங்க. அந்த டிஎம்கே தொண்டர்கள் இருக்குல்ல, ஜெனுவினானவங்க. பாக்கி இவர் கூட வந்தவங்க எல்லாம் வந்துட்டு அவருடைய ரசிகர்கள் தான். கிட்டத்தட்ட ஒரு ஐடியாலஜி எதுவுமே கிடையாது. இந்த லும்பன் பாங்கல்ல, விஜயின் ரசிகர்களையும் அப்படித்தான் பாக்குறீங்களா? அதை விட மோசம். அந்த எம்ஜிஆரோட ரசிகர்கள் வந்து எம்ஜிஆருக்கு உயிரை கொடுக்க தயாரா இருந்தாங்க எந்த சிச்சுவேஷன்லயும். இது வந்து அப்படி கிடையாது. மாலை போட்டு கூட்டம் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் குவியுறது, அது பாதி பேருக்கு மேல ஓட்டு இல்லாதவங்க தானே. 17 வயசுக்கு மேல எல்லாம் சின்ன குழந்தைகள்ல இருந்து அந்த ஆக்ஷன் ஹீரோவை மட்டும் பார்த்துட்டு அவரை பார்க்க வர கூட்டமே தவிர அவர் அரசியல் என்ன பேசுறாரு, எனக்கும் டிஎம்கே தான் போட்டி அப்படின்னு தான் பேசுறத தவிர வேற ஒவ்வொரு கன்சாலிடேட்டா ஒவ்வொரு இஷ்யூஸ பத்தியோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை அவருக்கு. அவரை தவிர வேறு ஒருத்தரும் அரசியல்ல அல்லது மக்களுக்கு தெரிஞ்சவர்களாகவும் இல்லை. அதேதான், அதைத்தான் அவர் நினைக்கிறாரு. ஃபெமிலியாரிட்டினாலே மட்டுமே நம்ம ஜெயிக்க முடியும், தெரிஞ்ச முகம் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்ல, சாதாரண டிராவல் பண்ணும்போது டிரைவர்ஸ் அந்த மாதிரி சாதாரண ஆட்கள் இருக்குங்களா, அவங்ககிட்ட எல்லாம் பேசுவேன் ஜென்ரலா. அது பொதுவா நான் என்னுடைய அரசியல் பத்தி என்ன அப்படின்னா, விஜய் பரவாயில்லைங்க, ஏதோ ஒரு புதுசா சொல்றாரு, சலிப்பு தான். இவங்களை வந்து என்ன பண்றது, ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப ஏதாவது புதுசா ஒரு ஆள் வராரு. இப்ப திமுகவுக்கு எதிரான அல்லது அந்த அழுத்து போனவர்கள் இவர்களுக்கும் சரீரத்துக்கு வாய்ப்பு இருக்கா? சரியும் இருக்கு. இந்த அளவுக்குங்கிறது தெரியாது. அது வந்து இந்த ஹோல் இதை வந்து இவரை வந்து அப்படியே ஒரு அப்போசிஷன் லீடரா வர்றதுக்கான அளவுக்கெல்லாம் சான்ஸ் கிடையாது. சில சமயம் என்னன்னாக்கா இவங்க மெஜாரிட்டி வந்துட்டு பாக்கி எல்லாம் அப்போசிஷன்ல இல்லாத சிச்சுவேஷன் கூட வரலாம். இப்ப விஜயகாந்த் வரும் பொழுது விஜயகாந்த் ஒரு எதிர்கட்சி தலைவரா வந்திருந்தார் அன்றைய அரசியல் சூழல்ல. ஆமா, விஜயகாந்த் வந்து அதுதான். ரெண்டு பேருமே வித்தியாசம் என்ன, எம்ஜிஆர் விஜயகாந்த் என்பது பர்சனலாவே ரொம்ப நல்ல மனுஷன், ஒரு சாதாரண கிராமத்தான் இல்லையா. அந்த மாதிரி சினி ஃபீல்ட்லயே வந்து அவர் அதான் சொல்லுவாங்க, எம்ஜிஆர் இறந்ததுக்கு பிறகு இவருக்கு பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ்னா கூட விஜயகாந்துக்கு வந்து அவருடைய இறுதி ஊர்வலத்துக்கு வந்த கூட்டம் வந்து ஆச்சரியமா இருந்ததும்பாங்க. அந்த அளவுக்கு பர்சனல் லெவல்லயுமே வந்து, அதாவது என்ன சொல்றாங்க, முன்னாடி வந்து சினி அந்த ஷூட்டிங் நடக்குது இல்லைங்களா, அப்ப ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு டைப் சாப்பாடு இருக்குமா. மேல இருக்கவங்க நல்லா இது சாதாரண எப்படி, பட் இவர் வந்து எல்லாருக்கும் யூனிஃபார்மா சாப்பாடு இது பண்றது, எல்லாருக்கும் யூனிஃபார்மா கொடுப்பாரு. அந்த மாதிரி பர்சனல் இது இருந்தாரு. இந்த ஒரு இது சொல்லுவாங்க இல்லையா, பச்சை மனுஷன் பாங்கல்ல, ஒரு கிராமத்தான் பச்சை மனுஷன், வெள்ளாந்தியான ஒரு ஆளு அப்படிம்பாங்க இல்லையா. அந்த மாதிரி மீட்டிங்ல அப்படின்னு அசம்பிளிலே பல்ல காமிச்சார்ல. சோ அவருக்கு உள்ளுக்குள்ள அந்த மாதிரி கூட இல்லை இவருக்கு. விஜய்க்கு விஜய் வந்து விஜயோட பழைய பல படங்களை பாத்தீங்கன்னாக்கா பொம்பளைங்களை ட்ரீட் பண்ணதை பார்த்தா அவ்வளவு கவனமா இருக்கும். ஒரு சினிமாவில மாமியாருக்கு சோப் போட்டு விடுவாரு, அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு உன்னுடைய பேக் இப்படி இருக்கு அப்படி இப்படின்னு. அந்த மாதிரி ஒரு ஆளு. இப்ப அதோட சேர்த்து இந்த அவருடைய திருமண விஷயம், இதெல்லாம் வந்து நிச்சயமான நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் தான். ஒரே ஒரு விஷயம் வந்துட்டு, டிஎம்கேக்கு எதிராக கண்ணில் தெரிகிற ஒரு சாலிட் ஃபிகர் அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து விஜயனுடைய பாசிட்டிவ் சைடு. அது எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அதுலயும் என்னன்னா சொன்ன மாதிரி பாதிக்கு மேல உங்க சின்ன சின்ன பசங்க தான். ஆனா இப்ப 15 வயது பிள்ளைகள் அல்லது இந்த பிள்ளைகள் சொல்றத பெற்றோர் கேட்பினமா, அப்படி ஒரு கலாச்சாரம்
தமிழ்நாட்டு அரசியல்ல இருக்கா? பிள்ளைகள் சொல்றத பெற்றோர் அது வாக்களிக்கிறது. அது கூட உங்களுக்கு அதிகமா இன்ஃபுளுன்ஸ் பண்ணுமான்னு சொல்ல முடியல. கன்சாலிடேட்டா வந்து ஓட் போடாம இருப்பாங்க. ஓட் பர்சன்டேஜ் வேணா குறையலாம். பிள்ளைகள் சொல்றதுனால மட்டுமே வந்துட்டு ஓட்டு போடுறங்கிறது வந்து ரொம்ப மினிஸ்கியூல் இருக்கலாம். பட் அதை வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணுமான்னு தெரியல. அப்ப இந்த மக்கள் கூட்டம் டிஎம்கேக்கு மாறுறதுக்கான வாய்ப்பு இல்ல. நிச்சயமா நிச்சயமாக. உங்களோட கணிப்புல அல்லது தமிழ்நாட்டில இருந்து வரக்கூடிய கணிப்புகள் வந்து இந்த தேர்தல் பற்றி என்ன சொல்லுது? டிஎம்கே ஜெயிப்பாங்கிறது ஷுவர். அப்புறம் வந்துட்டு இந்த விஜயை தூக்கி பிடிக்கிற ஒரு மீடியா இருக்குல்ல, அவர் வந்து 28% வாங்குவாரு, 30% வாங்குவாரு அப்படிங்கறதுல இருக்கீங்க. அது நிச்சயமா நடக்க போறது இல்ல. ஒரு 10 இதுக்கு முன்னாடி சீமான் வந்து தனியா நின்னு அவர் என்னென்ன பேசினாலும் 8% எல்லாம் வாங்கினாரு. அந்த வாக்கு வங்கிக்கு என்ன நடக்கும்? அந்த 8% வாக்குக்கு என்ன நடக்கும்? சீமான் அது குறைஞ்சிடும். அவரோட டோனே குறைஞ்சிருச்சு இல்ல. அவர் புலம்புற ஸ்டேஜ்ல இருக்காரு. நான் 10 வருஷமா இப்படி பண்ணனே, அப்படி பண்ணேன், என்ன வந்து இப்படி கிட்டீங்களே அப்படிம்பாரு. அப்புறம் வந்து பிராமணர்கள் ஒரு 8 சீட்டோ 4 சீட்டோ 8 சீட்டோ பிராமின்ஸ் கொடுத்திருக்காரு. ஏன் கொடுத்திருக்கீங்க அப்படின்னா அதுக்கு என்னமோ ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அவரது நிச்சயமாக குறையும். அது ஒரு ஃபேக்டர். அது வந்து தட் மே ஆட் அப் டு விஜய். இப்ப இந்த ஏடிஎம்கேயுடைய பலம்ன்றது அது சரியா பலகீனப்பட்டு போயிட்டு, அதுக்கு ஒரு தலைமை இல்லையா? அதுக்கு எதிர்கட்சி தலைமை இல்லையா? ஏடிஎம்கேக்கு ஒரு கொள்கை என்பதே அடிப்படை இல்லைங்க. எம்ஜிஆர் பிரிஞ்ச போதே இப்ப டிஎம்கேக்கும் ஏடிஎம்கே என்ன டிஃபரன்ஸ்? டிஎம்கேக்கு வந்து திராவிடம், சமூக நீதி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். எம்ஜிஆர் வெளியில வந்த போது அவர்கிட்ட வந்து உங்களுடைய கொள்கைகள் என்ன அப்படின்னு கேட்டப்ப அவர் என்ன சொல்றாருனாக்க அண்ணாயிசம். இதுவரையில நோபடி நோஸ். அவரும் விளக்கம் சொல்லல, எந்த விதமான இதுவுமே இல்லை. அவங்களே வந்து ஒரு குழம்பிப்பான ஒரு குழுதான். ஒரு தத்துவார்த்தமாக எந்த விதமான டிஎம்கே அரசியல் ஆளுமை ஒன்று இருந்தது. எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆண்டு இருந்தது. அதுவும் இல்லாம போயிட்டு இல்ல இல்ல. அதுதான் அது வந்து எம்ஜிஆர் வந்து கடைசியில வந்து கட்சியை காப்பாற்றணுங்கிறதுக்காக ஜெயலலிதாவை கொண்டு வந்தாருங்கிற மாதிரி தான் தோணுது. பட் ஜெயலலிதா வாஸ் அவுட் டு ஃபினிஷ். யாரையுமே வளர வைக்கல. அது சிஸ்டமேட்டிக்கா பண்ண நிலைமை திமுகவுக்கு வருமா? கருணாநிதி ஆட்சியை வச்சிருக்கு. இல்ல இல்ல, திமுகவுக்கு வந்து இந்த ஃபார்ம்ல வராது. அதாவது எப்படின்னா வந்துட்டு அந்த திராவிட அரசியலை வந்து நான் முன்னுமே 2-3 தடவை Facebookல எல்லாம் எழுதியிருக்கேன். திராவிட அரசியல் தொடக்கம் வந்துட்டு முதல்ல வந்து 1980 கடைசியில பிராமணர் அல்லாதோர் நல சங்கம் அப்படிதான் தொடங்கப்பட்டது. அது தொடங்கினது வந்து ஒரு டி மாதவன் நாயர், பிட்டி தியாகராஜ செட்டியார், டி நகர் இருக்கு இல்லைங்களா, அவருடைய பேரு. அப்புறம் பி நடேச முதலியார்னு ஒரு டாக்டர். அவரு பிராமணர்கள் அல்லாத நல சங்கம். அத ஒரு பீரியட்ல வந்து they converted to ஜஸ்டிஸ் பார்ட்டி. பெரியார் கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கு பிறகு அவர் பிரிஞ்சாரு. திராவிட கழகத்தை தொடங்கினாரு. திராவிட கழகம் மெயினாக வந்துட்டு கடவுள் இல்லை, ஜாதி எதிர்ப்பு, அது கூட எப்படின்னு ரொம்ப வேகான ஒரு ஜாதி எதிர்ப்புன்னா ஒரே இந்த அது ஃபோக்கஸ்ட் ஆன் ஆன்டி பிராமினிசம். ஆன்டி பிராமினிசம் வந்து ரெடியூஸ் டு ஆன்டி பிராமின்ஸ். பட் அந்த பிராமினிசம் என்பது வந்து எல்லா திட்டத்திலையும் ஊறி இருக்கு. உங்க நாட்டுல சொல்லுவீங்களே வெள்ளாளியம்னு சொல்ற மாதிரி எல்லா ஜாதிக்காரங்களும் அந்த உணர்வு இருக்கு. அவன் பிளட்டுக்குள்ளதான் இருக்கு. பெரியார் வந்து கடவுள் இல்லை இல்லவே அண்ணாதுரை வெளியில வந்த உடனே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னாரு. மதம் என்பது இண்டிவிஜுவலிஸ்ட்ங்கிறது ஒரு விஷயம். இவங்களுடைய பரிணாமத்தை சொல்றேன். அண்ட் வந்து கருணாநிதியை பத்தி சொல்லுவாங்க, அவர் எப்பவுமே ஒரு மஞ்சள் தொட்டு போட்டுப்பாரு. அது வந்துட்டு யாரோ ஜோசியன் சொன்னது அப்படிங்கிறதுனால அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பிக்கையா பகுத்தறிவு பகலகன் சொல்லிக்குவாங்க. ஜெயலலிதா வெளிந்த உடனே அந்த ஸ்பேஸ டக்குன்னு போய் ஆக் பண்ணாரு. வாஜ்பாய் நல்ல மனிதர், தவறான கட்சியில் அப்படின்னு சொல்லி அதை போய் ஆக்குப்பை பண்ணாரு. தென் இப்போ அவரு ஸ்டாலினை வந்து வளர்த்தாரு. மத்த எல்லாத்தையும் கட் பண்ணாரு. திட்டமிட்டு தான் செய்யறாரு, சந்தேகமே கிடையாது. அழகிரி மூத்த மகன், கனிமொழி, இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் ஒதுக்கிட்டு எக்ஸ்க்ளூசிவா ஸ்டாலினை மட்டுமே வந்து சோ அந்த டிஸ்கண்டென்ட் எல்லாம் வந்து ஒவ்வொன்றா வெளியில வர ஆரம்பிக்குது. இப்போ ஏன் அந்த ஸ்டாலினை சூஸ் பண்றாரு அவர் மற்றவையை விட்டுட்டு? தெரியல. அது என்ன, அதுக்கு காரணம் என்னன்னு தெரியல. பர்சனல் விருப்பம் இருக்கும். இது பட் வந்து கிட்டத்தட்ட 50 வருஷமா அவரை வளர்த்தாரு. இப்போ வந்துட்டு டிஎம்கே வந்துட்டு இவரு ஸ்டாலின் வந்து உதயநிதியை இமிடியட்டா உதவி சீஃப் மினிஸ்டர் வந்து அந்த உள்ளுக்குள்ள பெரிய தலைகள்லாம் வந்து இப்போதைக்கு தலையாட்டுவாங்க. ஆனா வந்து அவரை வெரி யங் மேன், மஸ்ட் பி நியரிங் 40.
நம்ம அந்த காலத்துல ராஜ பரம்பரையில நடக்கிறது தானே. இப்ப இந்த தேர்தல்ல திமுக வெற்றி பெற்றாலும் எல்லா கூட்டணியும் சேர்த்து வச்சுக்கிற இந்த விஷயங்களால திமுகவால அடுத்த முழு பீரியட்டையும் ஆட்சி செய்ய முடியுமான்றது சந்தேகம் தான். நிச்சயமாக. என்னன்னா இவங்க வந்து பிரேமலதா 10 கொடுத்துருக்காங்கன்னா எப்ப மாறுவாங்கன்னு தெரியாது. இந்த பக்கம் அந்த பக்கம் யாரு நிறைய காசு கொடுக்குறாங்களோ அது மாதிரி பேஸ் கிடையாது அவங்களுக்கு. இதெல்லாம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வைகோவுக்கு 4 சீட் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டா வந்து தெலுங்கர்களுக்காக அப்படிங்கிறாங்க அவங்க. இவர் என்ன பேசிஸ்ல வந்து அப்புறம் வந்து முஸ்லிம் சமுதாயத்துக்கு ஒரு அதுலயும் நிறைய பேர் இது பண்ணிக்கிறாரு. கடைசியா அந்த லாஸ்ட் சொன்ன அந்த ஒரு ரவிக்குமாரோ என்னமோ அவர் வந்து நேரடியாவே தாடியெல்லாம் வச்சுட்டு திமுக அதுல போட்டி போடுறாருங்க. உதயசூரியன் இதுல போட்டி போடுறாரு. இப்ப காங்கிரஸுக்கு கொடுத்திருக்கிற சீட் வந்து காங்கிரஸ் அவ்வளவு சீட்டோடையும் காங்கிரஸ் விஜயோட கூட்டி சேர்றதுக்கான வாய்ப்பு இல்லையா? இப்ப இனிமே இல்ல. அவங்க ஏதோ ட்ரை பண்ண மாதிரி இருக்கு. பட் இப்போ இருக்கிற மாதிரி தெரியல. இதுக்கு மேல முடியாது. எலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்த அத்தனை சீட்டும் வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா காங்கிரஸுக்கு? நிச்சயமா இல்ல. ஏன்னா இதுக்குள்ளே வந்து அவங்களுக்கு பேஸே போயிடுச்சுங்க. அது காங்கிரஸுக்கான ஒவ்வொரு ஊர்ல 15 பேர் 20 பேர் இருப்பாங்க. காங்கிரஸ்காரன் கமிட்டட் காங்கிரஸ்காரன் சொல்றவர்கள் யாருமே கிடையாது. ஆல்மோஸ்ட் இது பல ஸ்டேஷன்ல நடந்துருச்சு. யூபியில நீங்க சொல்றத பார்த்தா தமிழ்நாடு அரசியல்ல வந்து ஒரு அரசியலே இல்லாமல் அது நகர்ற மாதிரி எல்லாம் தெரியுது. அதேதான் அரசியல் இல்லாத அரசியல் தான் வந்து தமிழ்நாட்டினுடைய கிட்டத்தட்ட அப்படிதான். ஏன்னா வந்துட்டு இந்த டிஎம்கே பத்தி நான் பர்டிகுலரா சொல்றது வந்து நான் முதல்ல எழுதின போது நிறைய டிஎம்கே காரங்க என் மேல அப்படியே கொதிச்சாங்க. என்ன இப்படி சொல்ற நீ டிஎம்கே ஒழிடணும்னு நினைக்கிறேன். நான் சொல்ல டிஎம்கே தேவை அவசியம். பிஜேபி எதிர்க்கிறதுக்கு இப்போதைக்கு டிஎம்கே தேவை நிச்சயமாக இருக்கு. பட் அது எவ்வளவு நாள் அவங்க மெயின்டைன் பண்ண முடியுங்கிறது தானே. டிஎம்கே சமூக நீதியையும் வச்சிருக்கேன்னா டிஎம்கேக்கு என்ன அரசியல் அங்க பிறகு அந்த பரிணாமம் தானே சொன்னேன் இல்லைங்களா? கடவுள் இல்லை 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 பெரியார், அடுத்து வந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன், அப்புறம் கருணாநிதி, ஸ்டாலின் வந்த பிறகு இந்த சேகர் பாபுன்னு அவர் தான் வந்து இந்த இது கோவில் அட்மினிஸ்ட்ரேஷன் HRNC மினிஸ்டர். அவர் என்ன சொல்றாருன்னா எங்களுடைய அரசு வந்து ஆன்மீக அரசாக அறியப்படும் அப்படிங்கிறாரு. அவர் வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து உலகத்திலே பெரிய முருகன் சிலை வந்து இதுல வைக்க போறோம், பழனியில வைக்க போறோம், முருகன் மாநாடு நடத்தினாரு. அதுதான் பெரியார வந்து ஒரு நாமினல்ல தான் வச்சிருக்காங்க. இந்த அரசியல் விட முடியாது. இந்த அரசியல் வெற்றிடத்தை ஏன் இடதுசாரிகள் எடுக்கலாமல் இருக்கு? அதுதான் முக்கியமான விஷயம். அதாவது இடதுசாரிகள் வந்து ரொம்ப நாள் பார்லிமெண்டரி பாலிடிக்ஸ் இருக்குல்ல, அதுல வந்து ரொம்பவே இதாயிட்டாங்க, ஊறி போயிட்டாங்க. இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து ஒரு சண்முகம் தோழர் வந்த பிறகு அப்கோர்ஸ் பார்ட்டி முன்னுமே முடிவு பண்ணிருக்க வேண்டிய விஷயம் இந்த ஜாதி இது இருக்கு இல்லைங்களா, ஜாதி வெறி கொலைகள், அதை வந்து ஸ்ட்ராங்கா எதிர்த்து டிக்ளேர் பண்ணாரு. நீங்க வந்து எந்த ஜாதியாக இருந்தாலும் நீங்க வந்து எங்க கட்சி ஆபீஸுக்கு வாங்க, நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் செய்து வைத்து அவருடைய வாழ்வாதாரம், சேஃப்டி. இப்ப சிலர் வந்து மர்டர் ஆயிடுறாங்களே ஒரு சைட்ல, பொண்ணை வந்து கொண்டுறாங்க, அவங்களுக்கு வந்து அரசு வேலை கடைசி வரை வந்து நிக்கிறாங்க. அது இப்ப வந்து வாச்சாத்தி சம்பவம் உங்களுக்கு தெரியுமா? அதுல வாச்சாத்திங்கிற கிராமத்துல ஜெயலலிதா பீரியட்ல வந்துட்டு அந்த ஏரியா வந்து ரிச் இது சந்தனக்கட்டைகள், சந்தன மரம். அத வந்து இப்போது இவர் இருக்காருங்களா செங்கோட்டையன், இவரு கூட விஜய் கூட சேர்ந்திருக்காரு. அவர் வந்து ஜெயலலிதாவுடைய மினிஸ்ட்ரியில இருந்தவர். அவர் தான் வந்து ஃபாரஸ்ட் மினிஸ்டர். அவர் வந்துட்டு அரசு ஃபுல் மிஷினரி, போலீஸ், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த கிராமத்து மக்கள் எதிர்க்கிறாங்க. இவங்க அதை கடத்துறத உள்ள பூந்த கிராமத்தை அடிச்சு கம்ப்ளீட்டா நாசம் பண்ணிட்டாங்க. ரொம்ப நாளைக்கு வந்து இது வெளியில வரல. தற்செயலாக ஒரு தடவை வந்துட்டு சிபிஎம் வந்து ஒரு மீட்டிங் நடத்துறாங்க, மலைவாழ் மக்களுக்காக ஒரு சங்கம் அமைக்கும் போது இந்த ஊர்ல இருந்து சில பெண்களை போய் அங்க பார்த்துட்டு இவங்க பேசுறதுக்கு அப்புறம் இவங்க ஊருக்கு வர்றாங்க. சண்முகம் அப்புறம் 1-2 தோழர்கள் அண்ணாமலை, அவங்க 2-3 பேர் வந்து அங்க ஊருக்கு தான் கடைசி 30 வருஷமா நின்று ஃபைட் பண்ணி அதுல வந்து 206 கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் பனிஷ்ட். வந்துட்டு ஜெயலலிதா வந்து ஓப்பனா சொன்னாங்க அப்படி ஒரு சம்பவமே நடக்கல. செங்கோட்டையன் அப்படி செங்கோட்டையன் வந்து இடையில வந்துட்டு ஒரு போன் வேற பண்ணிருக்காரு. அந்த காலத்துல இதுதானே, இந்த போன் தானே. வந்துட்டு நீங்க என்னையா இந்த சண்முகமும் அண்ணாமலை தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க, ஏதாவது லாரி அடிக்க வேண்டியதானே அப்படின்னு பேசுனது வந்து பிஎஸ்எல் இருந்தோட மார்க்சிஸ்ட் பார்ட்டி தோழர்கள் வந்து சொல்லிட்டாங்க. அதை வந்து பப்ளிக் பண்ணதுனால
சண்முகதாஸ் சொல்லுவாரு, நல்ல வேளை சொன்னதுனால, இல்லைன்னா நான் இங்க உட்கார்ந்துருக்க மாட்டேன். 30 வருஷம் போராடி அந்த 206 பேரையுமே வந்து பனிஷ் பண்ணிட்டாங்க போலீஸ். அதாவது போலீஸ், அந்த இந்த டிபார்ட்மெண்ட், அந்த மாதிரி பல நேரடியான இன்வால்வ் ஆன தான் இவங்க ஜெனுவின் ஆனவங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்திருக்கு. அதுவே தான் காரணம் வந்து டிஎம்கே காரங்களுக்கு உள்ளே இவங்களுக்கு வந்து சீட்ஸ் கொடுத்துருக்கோம் நிறையா. இவங்க கூட நிக்கிறாங்க, பிஜேபி கூட நிக்கிறாங்க. நான் பொதுவாகவே டிஎம்கே காரங்களை 3 மாதிரியா சொல்றது: டிஎம்கே தொண்டர்கள், டிஎம்கே பக்தர்கள், 3வது கருணாநிதி பக்தர்கள்னு சொல்லிட்டு. டிஎம்கே தொண்டர்கள் இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டட், என்ன இப்படி நடக்குது, வேற வழி இல்ல, அந்த இடத்த ஆக்குபை பண்றதுக்கு மார்க்சிஸ்ட் தவறிட்டாங்க. டூ லாங் இவங்களை பத்தி அசஸ்மெண்ட் இருக்குல்ல, ஒரு அகில இந்திய பாலிடிக்ஸோட கம்பைன் பண்ணி அதுக்காகவே எல்லாமே பிஜேபி பிஜேபி எதிர்ப்பு பிஜேபி எதிர்ப்புன்னு வரும்போது, இங்க ஒருத்தவங்க வந்து உங்க சிஸ்டமேட்டிக்கா சப்ரஸ் பண்ணிட்டு இருந்தவங்கள மறந்துட்டீங்க, கவனிக்கல நீங்க. ஒரு பீரியட் வரல என்ன வந்து நம்ம இவ்வளவு பண்றோம், நம்ம இன்னும் தேர்ட் ஃபோர்ஸா வர முடியலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருந்துச்சு. அவங்களோட பலகீனம் தானே. நிச்சயமா கம்ப்ளீட்டா ரிவைஸ் பண்ண வேண்டியிருக்குங்க. அதாவது முன்னாடி வந்து இந்தியா வந்து ஒரு தனி ஒரு யூரோப்பியாவோட பெரிய நீங்க இண்டிவிஜுவல் நாடுக்கு தேர்ந்த மாதிரி டிசைட் பண்ண மாதிரி இந்தியாவுடைய அரசியலுக்கும் கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள் ஒவ்வொரு மாநிலத்துக்கான ஸ்பெஷல் விஷயங்களை யோசிச்சுதான் ஆகணும். லோக்கல் லெவல் டிசிஷன் எடுக்க வேணும் இல்லையா? ஆமா, டிசிஷன் எடுக்கிறாங்க. பட் என்னன்னா இதை மேல கொண்டு போகும்போது இவங்க ஆல் இந்தியா பாலிடிக்ஸ் அப்படிதான் பாக்குறாங்களே தவிர, என்ன ஒரு சீமான் எடுக்கக்கூடிய வாக்கு வாங்கிய கூட இவர்களால் எடுக்க முடியாம இருக்குல்ல. அதுதான் சரி. அதாவது நீங்க வந்து விவசாயிகள் சங்கம், சிஐடியு, இந்த ஸ்ட்ரென்த் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஓட்ஸ் போட்டாலே வந்து நிச்சயமா ஒரு 10% கிடைக்கும். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கட்சி வந்து என் கட்சி, அது வேற திமுக, ஆனா எனக்கு வந்து சம்பளம் அதிகம் கிடைக்கணும்னா சிஐடியு, அப்படித்தான் பாக்குறாங்க. அரசியல் படுத்தப்படவில்லை என்பதுதான் தவறு. திராவிட அரசியலுக்கும் பெரியாரிசத்துக்கும் மார்க்சிசமும் டிஃபரெண்ட் அப்படிங்கறத வந்து இன்சிஸ்ட் பண்ணவே இல்லை. கிட்டத்தட்ட வந்து பெரியாரும் மார்க்சும் ஒரே லெவல். பெரிய இடைவெளி இருக்குல்ல. சமூக நீதிக்கும் இடதுசாரி சிந்தனைக்கும் இடையில பெரிய இடைவெளி இருக்குல்ல. அததான் திரும்ப திரும்ப நான் சொல்ற விஷயம் தான். நீங்க வந்து அந்த இடைவெளியை நம்ம வந்து மறந்துட்டு, அதுல என்னென்ன சிலர் வந்து எந்த அளவுக்குனாக்கா தேசிய மார்க்சிசம்ங்கிற அளவுக்கு பேசுற சிலர் கூட இருக்கிறாங்க. இப்படி கேட்கலாமா? இப்ப தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இடதுசாரிகள் சோம்பேறிகளா வந்து, சோம்பேறிகள்னு சொல்ல முடியாது. அதாவது அப்படியே இந்த இது இல்ல, இந்த குதிரைக்கு மரகட்டம் கட்டுங்க, அதேதான் கரண்ட் சிச்சுவேஷனுக்கு அவங்க ரியாக்ட் பண்றாங்க இல்ல, எதுவும் பண்ணல. இப்ப தமிழ்நாட்டுல வந்து இலங்கை தமிழர்களுடைய விவகாரம் எவ்வளவு சூடானதாக இருக்கு இந்த தேர்தல். நாங்க 2009 பார்த்தோம், ரத்தமும் சதையும் உடைக்குள்ளையும் தமிழ்நாடு அசையே இல்லை. இப்ப என்ன நிலைமையில இருக்கு? ஒண்ணும் கிடையாது. அது இன்னைக்கு தேர்தல் ஒரு ஆல்மோஸ்ட் யாருமே பேசுறது இல்ல. தமிழ் வந்து அந்த உறவு, இந்த உறவு, தொப்புள் கொடி உறவு, அது ஆல்மோஸ்ட் யாருமே பேசுறது இல்ல. சீமான் கம்ப்ளீட்டா விட்டாரு. சீமான் அரசியல் பலம் அல்லது சீமானுக்கான அந்த ஒயில கொடுத்து கொண்டிருக்கிறதே ஈழத்தமிழர்கள் தானே, புலம்பெயர்ந்து வாழ்ற ஈழத்தமிழர்கள். உண்மையிலே அவங்கதான் தொப்புள் கொடி, அவருக்கு அது கட் ஆயிடுச்சு. இப்போ அவரும் ஈழத்தமிழ் அரசியல் பேசுறேன் தேர்தல்ல. இல்ல ஈழத்தமிழ் அரசியல் இல்ல. இப்போ தமிழ்நாட்டு அரசியல்ல ஈழத்தமிழ் என்பது இல்லை, இப்போதைக்கு இல்லவே இல்லை. இங்க வந்து ஈழத்தமிழ் அரசியல் பேசினவங்க எல்லாருமே those who benefited from the LTTE அந்த மாதிரி அவங்கதான். வைகோவா இருக்கலாம், சீமானா இருக்கலாம், நெடுமாறனா இருக்கலாம், எல்லாரும் ஏதோ ஒரு நன்மை எடுத்திருக்கிறோம். ஆமா நிச்சயமா. இல்லைன்னா அந்த அரசியல் விட்டுட்டுது, முடிஞ்சு போச்சு. இப்ப தமிழும் இல்ல, இதுவும் இல்ல, தொப்புள் கொடியும் இல்ல. ஒரு 2-3 சம்பவம் நேரடியாக, அதாவது இந்த தமிழ் ஈழம்ங்கிற இதோட நான் பொலிட்டிக்கலி நிறைய இன்ட்ரெஸ்ட் ஆனதுனால ஒரு 2-3 சம்பவங்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்கள் நடந்திருக்கு. LTT அந்த இது கொண்டாங்க இல்லையா, ராஜீவ்காந்தி கொன்ற போது அப்போ வந்து அவங்க பெல்லட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க அவங்களோட பாம்புல. சோ அதுல வந்து அந்த நடந்த அன்னைக்கு நைட்டு வந்து எங்க இதுல ஒர்க் பண்ணியிருந்த டாக்டர் அவர் வந்துட்டு அந்த பெல்லட்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தாரு ஒரு பாட்டில்ல. அந்த அனுசூயாங்கிற போலீஸ்காரவங்க கையில இருந்து எடுத்து பாட்டில போடுது, ஏதாவது எவிடன்ஸ் வேணுமே சொல்லிட்டு. ஒரு வாரம் கழிச்சுட்டு எங்களுக்கு 24 மணி நேரம் டியூட்டி வரும். நான் வந்து என்னோட போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ அன்னைக்கு வந்து என்னுடைய 24 hours டியூட்டி. பட் என் கூட ஒர்க் பண்ண டாக்டர் வந்து லேடி வந்துட்டு அவங்க சொன்னாங்க, நான் இன்னைக்கு டியூட்டி பண்றேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நெக்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி சொல்லிட்டு அவங்க அன்னைக்கு டியூட்டி பண்ணாங்க. அப்போ எப்படின்னா சாதாரண சின்ன சர்ஜரிஸ் எல்லாம் வந்து நாங்க பண்ணிடுவோம். அது வந்து நடந்தது முதல் நாள்.
இது அடுத்த நாள் சம்பவம் ஓகே டோட்டலி அன்ரிலேட்டட், பட் வந்து ஒரு பெரிய பரபரப்பை கிரியேட் பண்ணுச்சு. ஒருத்தர் வந்து ஒரு யங்ஸ்டர் வந்து ஜிஹெச்சுக்கு வந்து கையில ஒரு பெல்லட்டோட வந்திருக்காரு. இவங்க இந்த கூட ஒர்க் பண்ண டாக்டர் வந்து அவங்க என்ன பண்ணாங்க, எக்ஸ்ரே எடுத்துட்டு அதை எடுத்து ரிமூவ் பண்ணி அந்த பையன் கையில கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. அடுத்த நாள் காலையில பேப்பர்ல சஸ்பெக்டட் எல்டிடி மில்டன் கிவ்ஸ் ஸ்லிப் ஆஃப்டர் கமிங் டு ஜிஎஸ் அப்படின்னு சொல்லி, நான் அடுத்த நாள் டியூட்டி போற எங்களோட ஆரம்ப கூப்பிடுற, டாக்டர் என்ன டாக்டர் நடந்துச்சு, என்ன பண்ணீங்க அப்படின்னு. சார் அந்த மாதிரி டியூட்டி மாத்திட்டாங்க அப்படின்னா அந்த பொண்ணு அழகா இருந்துச்சு. எனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா, என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னாக்கா அவன் வந்து உண்மையிலேயே இந்த ஏர்கன் இருக்கு இல்லையா, அது இந்த பேப்பர் இவ்வளவு வந்தோன்னா அவனே நேரா வந்து டீனை பார்த்து இல்ல நான் வந்து எல்டிடி கிடையாது அப்படின்னு சொன்னான். அப்புறம் எங்க வார்டுல 2 பேர் அட்மிட் ஆயிருந்தாங்க. ஒருத்தர் வந்து பின்னாடி ஒரு புல்லட் பாஞ்சு ஒரு ஹோல், இன்னொரு சுந்தரம், எனக்கு பேர் இது போயிட்டேன் கம்ப்ளீட்டா. 2 பேரும் நல்லா சாதாரண பேசிக்குவாங்க. நான் கேஷுவலா கேட்கறது உண்டு, ஏதாவது ஏக்கம் உண்டா அப்படி இப்படின்னு கேட்கறது உண்டு. இல்ல நாங்கெல்லாம் சிவிலியன்கள், கிராஸ் ஃபயர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அந்த முதுகல் அடிப்பட்டப்ப எனக்கு அனஸ்தியா கொடுத்தாங்க. அந்த கீட்டமின் கொடுத்தாக்க எல்லாம் வெளியில வரும். ரெக்கவர் ஆகும்போது சொல்றேன், நான் இபிஆர்எல்எஃப்டா, எனக்கு குடும்பத்தை கொண்டவன எல்லாத்தையும் பழுவாங்க வேண்டாம். அப்படி ஒரு 2-3 இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம். அப்புறம் இந்த முத்துக்குமரன் தீக்குளிப்பு, அது வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம். ஒரு 10:30-11 மணிக்கு வந்து அட்மிட் ஆகும்போது வந்துட்டு எல்லாம் அந்த என் சகோதரர்கள் சாகிறார்கள் அப்படி இப்படி அந்த கோஷம் போட இருந்தாரு. அப்புறம் எல்லாம் போயிட்டாங்க. இவங்க ஒரு 11 மணிக்கு மேல போயிட்டு என்னப்பா ஆச்சு அப்படின்னா, எங்க அப்பாவுக்கு வந்து அவர் வந்து இது நெடுமாறன் கட்சி, ஆனா இவருக்கு வந்து வேலையெல்லாம் இல்ல, கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, ஏதாவது பண்ணா இந்த காசு கொடுப்பாங்க அப்படின்னு தான் மேடம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அதை ஒன்னும் ரெக்கார்ட் பண்ணலன்னு. இது முடிஞ்சு வந்து 2000 நெக்ஸ்ட் இயர் நினைக்கிறேன், நான் வந்து ப்ரொமோட் ஆகி திருநெல்வேலி போறேன். அங்க ஒரு நண்பர்கிட்ட இந்த மாதிரி பேசுவேன், இந்த மாதிரி சொன்னாருங்க அப்படின்னு. அவரும் இல்ல அதெல்லாம் கிடையாது, அவங்கள உண்மையா தியாகிகள் அப்படி இப்படின்னு சொன்னாரு. நானும் பெருசா இது பண்ணிக்கல, அவங்க தியாகியா இருந்தா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 15 நாள் கழிச்சு திடீர்னு டாக்டர் நீங்க தப்பிச்சு ஓடிட்டீங்க அப்படின்னாரு. என்னங்கன்னா, இல்ல நம்ம இலங்கைக்கு அவரை வந்து ட்ரீட் பண்ண டாக்டருக்கு வந்து நாங்க பொன்னாடை போத்துறோம், மேடையில வச்சு நாங்க அடப்பாக நம்ம வேலைக்கு வரலன்னு வைங்களேன். அண்ட் இந்த இவங்களை இவரு இபிஆர்எல் ஷூட் பண்ணது எங்க வீட்டுல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் பக்கம், சக்கேரி காலனி வந்து. ஆக்சுவலா என் ஒய்ஃப்ல அத்தை இருக்காங்க அந்த ஏரியாவில. ஒரு நாளைக்கு மாலை கரெக்டா ஞாபகம் இருக்கு, மாலை படிச்ச பேப்பர்ல வருது, 19 and 11 people murdered அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன சின்ன சம்பவங்கள். உண்மையிலே இந்த தமிழகத்துல நடந்த இந்த 2 தாக்குதல், ஒன்று ரஜினிகாந்தியுடைய தாக்குதல், அடுத்தது இபிஆர்எல்எஃப் உறுப்பினர்கள் பத்மநாபா உட்பட படுகொலை செய்யப்பட்டது. இது வந்து எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகள்? ராஜீவ்காந்தி மர்டர் தாங்க முதல் கம்ப்ளீட்லி ஸ்மாஷ்ட். அவங்களுக்கு கொஞ்சம் நெஞ்ச இது இருந்தா கூட ஸ்மாஷ் பண்ணிடுச்சு. ஒரு பெரிய பத்மநாபாவோட வந்து அந்த அளவுக்கு இன்ஃபுளுன்ஸ் பத்மநாபாவோட வந்து அந்த அளவுக்கு இன்ஃபுளுன்ஸ் பண்ண மாதிரி தெரியல எனக்கு. பட் இது வந்து ரொம்ப ராஜீவ்காந்தி மட்டும் தான் ஒன்ஸ் ஃபார் ஃபினிஷ்டுங்கிறதுக்குல இந்த ஸ்ரீலங்கன் தமிழ் மேல இருக்கக்கூடிய குறைஞ்ச நெஞ்ச ஆமா ஆமா இன்றைக்கு மேலதான் காரணம். இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் ஈழத்தமிழ் அரசியல்ல இருந்து தன்னை தூர வச்சு கொள்றதுக்கு அதுவும் ஒரு காரணமா? அப்படி சொல்ல முடியல. அதாவது டைரக்டா எந்த காலத்திலயுமே இருந்த மாதிரி தெரியல. ஈழ அரசியலும் தமிழ் அரசியலும் வந்து ஒன்னா பார்த்து அந்த எமோஷனலா வந்து 86ல இருந்த வெளிக்கடை சம்பவம் இப்ப வந்து கிளம்புன ஒரு தமிழ் தேசியம்ங்கிறது இருக்குல்ல, 83 ஜூலை படுகொலையோட துவங்கின தமிழ் தேசியம். அத வந்து இவங்க கொஞ்சம் பேரு தமிழன் நான் தமிழன் என்று சொல்லடா தலை அப்படி கிளியர் பண்ணாங்களே தவிர டைரக்டா எந்த காலத்திலயுமே ஒரு இன்டெகிரேட்டடா இவங்க நம்ம மக்கள், நான் தமிழன் அவனும் தமிழ், அந்த மாதிரி உணர்வு எந்த காலத்துல இருந்ததா தெரியல. இந்த இடைப்பட்ட பீரியட்ல நடந்த எல்லா சம்பவங்களுமே வந்துட்டு ஒரு குரூப் வந்து அதை பொலிட்டிக்கலா யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. சாதாரண ஜனங்களுக்கும் நம்ம தமிழனை கொண்டுட்டாங்களே அப்படிங்கிறத தவிர வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவுமே ஒண்ணுமே தெரியாது. இப்ப இந்த ஈழத்துல இலங்கையில ஈழம் பிரிஞ்சு போற அந்த டைப் ஆஃப் பொலிட்டிக்கல் அஜெண்டாவோட தமிழ்நாட்டை பிரிக்கலாம் அல்லது பரந்த தமிழீழம் ஒன்றை உருவாக்கலாம் என்ற சில கற்பனைகள் இருக்கு தானே. அது இந்த தமிழரசனுடைய அப்படி இருக்கிற மாதிரி பாதுகாப்பு, தமிழர் பாதுகாப்பு படையோ அவர்களுடைய நடவடிக்கை அவங்கெல்லாம் முடிஞ்சு போயிட்டாங்க. தமிழர் பாதுகாப்பு படை வந்து முதல்ல வந்து நக்சலைட்டுகளோட இருந்தாங்க. அதுல இருந்து தான் இவரு பிரிஞ்சாரு.
தமிழரசன், அவங்க வந்து தமிழ் விடுதலை படை அப்படின்னு சொல்லிதான் அவங்க 2 3 இடத்துல பாம்பெல்லாம் வெடிச்சாங்க. அப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவங்களுக்கு நக்சலைட்டுக்கும் எந்த விதமான இதுவும் இல்லாம இருந்துச்சு. ஐடியாலஜிக்கலா மார்க்சிசம்னு முதல்ல பேசிட்டு அப்புறம் வெறும் இந்த கொள்ளக்கூட்ட மாதிரி தான் ஆயிட்டாங்க அவங்க. ஒருவேளை தமிழ் தேசியம் மட்டும்தான் பேசியிருந்தாங்க பிறகு. தமிழ் தேசம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு கலவை கலவை இந்த மாதிரி ஆரம்ப காலத்துல இருந்தே வந்து நம்ம இந்த ஸ்ரீலங்கா பிரச்சனை தொடங்குறதுக்கு முன்னாடியே வந்து அப்படி ஒரு நம்ம ஊர்க்காரன் அந்த உணர்வு வந்து இருந்ததாகவே தெரியல. அதை நோக்கி தமிழ்நாடு போறதுக்கான எந்த வாய்ப்போ அறிகுறியோ கிடையாது. 1944 அண்ணாதுரை அந்த கோஷத்தை கைவிட்டார்ல. அதுக்கு முன்னாடி அவங்க தனித்தமிழ்நாடுங்கிற கோஷம் வச்சிருந்தாங்க. அவங்க டிகே வந்து ஒரு தமிழ்நாடுன்னு ஒண்ணு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்பவும் சிலர் சொல்லிட்டு இருக்காங்க தமிழர் வந்து தனி. அது நடக்காதுங்கிறது நிஜமா அவங்களும் தெரியும். ஒரு எமோஷனல் கிரியேஷன் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. தமிழகம் ஒரு மாநிலம், ஆனா நீங்க கோல் பண்றது தமிழ்நாடு கண்டு. ஈழத்தமிழர்களையும் தமிழரசு கட்சி இருக்குது, ஆனா உண்மையாக பெடரல் பார்ட்டி சமஸ்தி கட்சி. ஆனா பேர் சுட்டு பார்த்துக்கல நாங்கள் கொஞ்சம் தமிழர்கள் கொஞ்சம். அதாவது நான் இல்ல என்னுடைய புரிதல்ல வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, தமிழக அரசியல் வந்து எப்பவுமே ஒரு பிற்போக்கு அரசியல் தான். பழங்கதைகளை பேசுறது இருக்குல்ல, இன்னும் வந்து நான் ராஜராஜன் பரம்பரை அந்த மாதிரி சாதாரண ப்ரோக்ரெசிவான ரைட்டிங்ஸுமே ரொம்ப கம்மி. நீங்க இந்த ப்ரோக்ரெசிவ் ரைட்டிங் சொன்னீங்கன்னா அந்த தமிழகத்துல இருந்து முற்போக்கு எழுத்துக்கள் நிறைய வருது தானே, அப்படி பாக்கல வருது. பட் டோட்டலி கம்பேர் பண்ணீங்கன்னாக்க ஒரு 5% தான் இருக்கும். இந்த கருக்கு அப்புறம் இந்த மாதிரி சில புத்தகங்கள் இருக்குங்களா, எல்லாம் ஃப்ரிஞ்சு தான் இருக்கும். மெயின் ஊடகங்கள் பாத்தீங்கன்னா இன்னும் சினிமா கிழக்கு. தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய சனத்தொகையை கொண்ட நாடு. அதுல ஒரு சின்ன பெர்சன்டேஜ் என்றாலுமே நம்பர்ஸ் பார்த்தா அது ஆமா நம்பர் அது 1% கூட 70 லட்சம் பேர் ஆயிடுறாங்க இல்லையா. அந்த மாதிரி வாய்ஸுகள் தான் வேற சத்தமா வேறும் கேட்கும். வீட்டு அளவில் இந்தியாவில இருக்கிற மாநிலங்கள்ல வந்து தமிழ்நாடு வந்து கல்வியாக இருந்தாலும் சரி, பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, ஒரு முன்னிலையில போற மாநிலமாக இருக்குது. திமுக காலகட்டத்துல தான் இந்த வளர்ச்சி நடந்ததாகவும் தமிழ்நாடு நகரமயமாக்கல் எல்லாம் நடந்ததாகவும் எல்லாம் சொல்லப்படுது. அப்படி இருந்து ஏன் திமுக ஒரு பலவீனமாக இருக்குது நினைக்கிறீங்க? அவங்க அதாவது இண்டஸ்ட்ரியலைசேஷன் மட்டும்தான் வந்து ப்ரோக்ரஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பை வந்துட்டு உருவாக்கிட்டாங்க. கேரளா அரசியலை பத்தி அவங்க சொல்லுவாங்க. கேரளாவில் வந்து பெரிய முதலாளிகள் வர்றதில்லை, அவங்க வந்து கம்யூனிஸ்டுகள்னால அப்படின்லாம் சொல்லுவாங்க. இங்க ஒரு சைடு இந்த ப்ரோக்ரஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா, அதாவது 2வது மாநிலம் இண்டஸ்ட்ரியலைஸ். ஆனா இங்கதான் வந்து ஜாதி வெறி கொலைகள் வந்து இந்த கடந்த 5 வருஷத்துக்குள்ள எவ்வளவு நடந்திருக்கு. ஐடியாலஜிக்கலா இவங்க எதுவுமே பண்ணல. வட மாநிலங்களோட ஒப்படைக்கல தமிழ்நாட்டுல குறைவு தானே, அப்படி இல்லையா? தமிழ்நாட்டுல வந்து நிஜமே அதிகம். எக்ஸாக்ட் டேட்டா தெரியல. பட் அதாவது வட மாநிலங்கள்ல ஜாதி படுகொலைகள் எல்லாம் நடக்குது. ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல இவ்வளவு நடக்கிறது இருக்குல்ல. தெற்கு மாவட்டங்கள்ல திருநெல்வேலி, தூத்துக்குடி இன்னும் அந்த ஜாதி வெறி. பையன் ஸ்கூல்ல நல்லா படிச்சாங்கிறதுனால கையை வெட்டினாங்கல்ல, அது இன்னும் தமிழ்நாட்டுல இருக்கு. அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க படிச்சவங்கன்னு இருக்காங்க இல்லையா, ஜாதிகள்ல படிச்சவங்க வந்துட்டு சாதாரணவங்களை வந்துட்டு நீ வந்து ஆண்ட பரம்பரை, நீ வந்துட்டு ஏன் அவனுக்கு அடிமையா இருக்கிற, இவனுக்கு அடிமையா இருக்கிற அப்படின்னு சொல்லி கல்ச்சரலி வந்து பிகமிங் பேட். இண்டஸ்ட்ரியல் ப்ரோக்ரஸ் மட்டும்தான் வந்து நம்ம முன்னேற்றம்ங்கிற மாதிரி கட்டமைப்பு இருக்குல்ல, அதுதான் வந்து இங்க முன்னேறிய மாநிலம், ஜிடிபியில அதிகம், எல்லாம் கரெக்ட் தான். ஆனா கல்ச்சர்ல இருக்குல்ல அதர் சைடு, ஜாதி மதம், அது ஓட் பேங்கையும் இவர்களுக்கு கொண்டு வரையில திமுக. ஓட் பேங்க்னா என்னன்னா எல்லாமே பிரிஞ்சிச்சு. ஓட் பேங்குகளும் வன்னியர்கள் ஓட் பேங்க வந்து இந்த ராமதாசும் அன்புமணி ராமதாசும் பிரிச்சுட்டாங்க. அதுக்குள்ள நிறைய குரூப்ஸ். சோ ஜாதி யூஸ் பண்ணிக்கிறது வந்து ஒருத்தர் மட்டும் இல்லையே, யாரால முடியுதோ எல்லாரும் பயன்படுத்திக்கலாம். எல்லா ஜாதிகளும் அவங்கள வந்து ஒரு ஐடென்டிட்டி பாலிடிக்ஸாக டெவலப் பண்ணிட்டு அத ஒரு ஓட் பேங்கா வச்சுக்கிறாங்க. சோ ஒரு சிங்கிள் ஓட் பேங்க்ங்கிற மாதிரி எதுவுமே இல்லைங்க. இல்ல அந்த ஸ்டேஜ் தாண்டியாச்சு. முன்னாடி ஒரு பீரியட்ல வந்து வன்னியர்கள்லாம் வந்து அவங்க ஸ்ட்ராங்கா வந்து ராமதாஸ் சொல்றது கேட்பாங்க. அதே மாதிரி சவுத்துல தேவர்கள் வந்து நிறைய குரூப்ஸ் இருந்தது. இப்ப எல்லாமே வந்து குட்டி குட்டி தலைவர்கள் ஆயிட்டாங்க. அதனால வந்து ஒரு பெரிய ஓட் பேங்க்ங்கிற மாதிரி எதுவும் கிடையாது. உங்களுக்கு இந்த இதுல வந்து லைக் கொங்கு மாவட்டங்கள்ல அது கூட இப்போ செந்தில் பாலாஜி வச்சிருக்கவங்க காரணமே தான். அவருக்கு வந்து அந்த இடத்துல ஏடிஎம்கே ஒரு கோட்டை, அது அந்த ஏரியா.
ஆஹா. அதை உடைக்கிறதுக்கு செந்தில் பாலாஜியுடைய உதவி தேவைப்படுகிறது. தமிழ்நாட்டுல ஒரு ஆல்டர்னேட்டிவ் பொலிட்டிக்ஸுக்கான வாய்ப்பு இருக்கா அண்மைய எதிர்காலத்துல? உடனே ஒண்ணும் தெரியல. மார்க்சிஸ்டுகளுக்கு சிபிஎம்முக்கும் விடுதலை சிறுத்தைகளும் சேர்ந்தால் ஒரு வாய்ப்பு இருக்கு. அத எந்த அளவுக்கு அவங்க சரி பண்ணிக்குவாங்க, கம்ப்ளீட்டா ரிவைஸ் பண்ண வேண்டியிருக்கு இல்லையா? இந்த மாநிலத்துக்கு ஒரு ஸ்பெஷலான தனியாக ஏதாவது இது பண்ணி வேற இவங்களோட அப்ரோச்சே வந்து மாற்றி 2 பேருமே ஈக்குவலி பேலங்கும் போது அப்படி கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஒரு 10% கம்மியா இருக்கவன ஆதரிக்கிறது இருக்குல்ல. மத்த குடும்ப அரசியல்களோட இவங்க வந்து தமிழ்நாடு முழுசா ஆக்குபை பண்ணிக்கிறாங்க. சினி ஃபீல்டு எல்லா ஃபீல்ட்லயுமே வந்து இவங்க இது இல்லாம இன்ஃபுளுன்ஸ் இல்லாம நடக்க முடியாதுங்க. மற்ற மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு குடும்ப அரசியல்னா இப்போ இதுல கர்நாடகாவில குமாரசாமி அவங்க அப்பா, இவரு ஒடிசாவில பிஜு பட்நாயக் ஒரு தேவை. பட் டிஎம்கே பொறுத்தவரை என்னன்னாக்க இவங்க வந்து எல்லா இதுலயுமே இவங்க இல்லாம வந்து திரைப்படங்களே வெளியில வர முடியாதுங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் இருக்குல்ல. அதான் இப்ப விஜய் படத்துக்கு நடந்த அடியும் ஒரு பெரிய திரைப்படங்களை வந்துட்டு எல்லாம் சொல்றேன். எல்லா ஃபீல்ட்லயுமே 2 பேரும் மாறி மாறி எழுதாவும் செஞ்சாங்க, இவங்களும் செஞ்சா கூட. பட் டிஎம்கே தான் வந்து மொத்த உருவம்ங்கிற மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் ஒரு ஸ்ட்ரக்சரா கொண்டு வந்துட்டாங்க. தமிழ்நாடு அரசியல் பற்றி ஒரு நீண்ட ஒரு உரையாடலை தந்திருக்கிறீர்கள், பல்வேறு தகவல்களையும் தந்திருக்கிறீர்கள். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களோட வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி தோழர் கோபிநாத். நாங்கள் தொடர்ந்தும் இந்த உரையாடலை தொடர்வோம். இந்தியாவினுடைய ஏனைய அரசியல்கள் தொடர்பிலும் நடைமுறை நிச்சயமாக நாங்கள் தொடர்ந்து உரையாடுவோம்.